ஹலோ நண்பர்களே, குவைத் கவர்மெண்ட் தொழிலாளர்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயிலில் வேலை பார்க்காதீங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதை மீறி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஃபைன் தீட்டிருங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து ஹஜ் செய்ய சென்ற 1300க்கும் அதிகமான நபர்கள் அநியாயமாக மரணமாயிருக்காங்க. எதற்காக அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியவே மிகப்பெரிய அளவில் இந்த வெப்பம் வாட்டி வதைக்கும். கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பநிலை இருக்கும். இந்த நேரங்களில் ஹஜ்ஜு அதேபோல் உம்ரா செய்ய போகணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஏஜென்சிகள் மூலமாக உங்களுக்கான இடம், உங்களுக்கான தண்ணீர் தேவைகள், உங்களுக்கான உணவு, இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஏஜென்சிகள் இருந்தால் மட்டும் நீங்கள் ஹஜ் மற்றும் உம்ரா செய்ய வாங்க அப்படின்ட்டு சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய ஏஜென்சிகள் இல்லீகலான முறையில், அதாவது லிமிட்டை தாண்டியுமே பேசஞ்சர்ஸை சவுதிக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த வருடம் 1300க்கும் அதிகமான ஹஜ் பயணிகள் இறந்துருக்காங்க அநியாயமாக அப்படின்ட்டு சொல்லப்பட்டு, குறிப்பாக இந்த அரஃபாத் மைதானத்திற்கு போகிற வழியில் அதேபோல் செய்யக்கூடிய அந்த இடங்களில் தான் இந்த வெயிலினுடைய தாக்கம் காரணமாக நிறையா பேர் இறந்துருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கான தண்ணீர் தேவைகளை இங்கேருந்து, அதாவது சொந்த நாடுகள்லேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஏஜென்சிகள் சரிவர கவனிக்காமல் விட்டுருக்கிறது தான் இதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வீடுகள்லையும் ஹஜ் அல்லது உம்ரா செய்ய போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட ஏஜென்சிகள் மூலமாக மட்டுமே போங்க. குறைஞ்ச பணம் தான் அங்கே போகிறதுக்கு அப்படின்னு யாரையும் நம்பி போகாதீங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய கவர்மெண்ட் தொழிலாளர்கள் நலன் குறித்து பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயிலில் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் தற்பொழுது அமல்லையும் இருக்குது. இதையும் மீறி நிறைய வெளிநாட்டவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வேலை பார்க்கப்படுறாங்க, வேலை வாங்கப்படுறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் நடத்தி டெலிவரி பைக் டிரைவர்களை பிடிச்சிருக்காங்க. நிறையா பேருக்கு ஃபைன் போடப்பட்டிருக்கு. அவர்களை இந்த நேரத்தில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை வாங்கி அவருடைய கம்பெனிகளுக்கும் ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய மஹப்லா ஏரியாவில் பெங்காலி மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார் டென்ட்டுகள்லாம் இல்லீகலான முறையில் போட்டிருந்துருக்காங்க. நேற்று முனிசிபாலிட்டியினுடைய அஃபீஷியல்ஸ் அந்த இடத்த பார்வையிட்டு அங்கே இருந்த அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கார் டென்ட்டுகள் எல்லாத்தையுமே அகற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெங்காலி மார்க்கெட் பக்கத்தில் அதிக வெளிநாட்டவர்கள் இருப்பதையும் குறைச்சிருக்காங்க. அங்கே போனீங்க அப்படின்னாலே கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.